வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 89 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். தனக்கு எதிராகவே ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளார். அமித்ஷா பேச்சு. முதல் முறை வங்கி கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் கட்டாயம் இல்லை, ஒன்றிய அரசு விளக்கம். அறிவியல் என்பது கட்டுக்கதை அல்ல, அனுராக் தாக்கூர் பேச்சுக்கு கனிமொழி எம்பி கண்டனம். மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்தின் 73வது பிறந்த நாள். அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கோட்டூர்புரத்தில் தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டுள்ள இதழியல் கல்வி நிறுவனத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதழியல் நிறுவனத்தில் 2025-2026 கல்வியாண்டு முதல் இதழியல் துறையில் முதுநிலை பட்டப்படிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் அச்சு தொலைக்காட்சி மற்றும் வானொலிகளில் பணிபுரிய வாய்ப்பு அளிக்கும் வகையில் பாடத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் பயிற்றுவிக்கப்படும் வகையில் பாடத்திட்டமும் இதழியல் கல்வி நிறுவனத்தில் இதழியலுடன் இணைந்த டிஜிட்டல் மீடியா பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு 1 ஆண்டு இதழியல் கல்வி படிக்கலாம். தமிழ்நாட்டில் மேலும் பல திறமையான பத்திரிகையாளர்களை உருவாக்கும் முயற்சியாக இதழியல் கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்தில் TNPSC குரூப் 1 மூலம் தேர்வான 89 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கயல்விழி, முதன்மை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமரே சிறை சென்றாலும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற வகையில் தனக்கு எதிராகவே ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளார் என அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் 30 நாட்கள் சிறைக்காவல் பெற்றால் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற வகையில் பதவி பறிப்பு மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். இந்நிலையில் இது குறித்து பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பதவி பறிப்பு மசோதாவில் பிரதமர் பதவியையும் மோடி சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டு பேசினார். அந்த வகையில் பிரதமர் சிறைக்கு சென்றாலும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை தனக்கு எதிராகவே பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளார் என அமித்ஷா தெரிவித்துள்ளார். सर्वस्पर्शीय सर्वसमावेशी विकास का मॉडल होता है. முதல் முறை வங்கி கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் கட்டாயம் இல்லை என ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. வங்கிகளில் இருந்து தனிநபர் கடன், வாகன கடன், வீட்டு கடன், நகை கடன், வீடு உள்ளிட்ட பிற வங்கி கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் அவசியமாகும். இதன் காரணமாக தனிநபரின் கடன் தகுதியை நிர்ணயிக்கும் சிபில் ஸ்கோர் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அதிகமாக இருந்தால் மட்டுமே வங்கிகள் கடன் வழங்குகின்றன. சிபில் ஸ்கோர் போதுமான அளவு இல்லாததால் பலர் கடன் பெற முடியாமல் அவதிப்படுகிறார்கள். இந்நிலையில் முதல் முறை வங்கிக் கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் கட்டாயம் இல்லை என ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறுகையில், முதல் முறை வங்கிக் கடன் பெறும் நபர்களுக்கு சிபில் ஸ்கோர் 0 அல்லது குறைவாக இருக்கும் காரணத்தை காட்டி அவர்களுக்கு வங்கிக் கடன் மறுக்க கூடாது என தெரிவித்தார். அதே சமயம் முதன்முறை கடன் பெறுவோருக்கு சிபில் ஸ்கோர் கட்டாயம் இல்லை என்றாலும் அவர்களது நடத்தை, பின்னணி மற்றும் திருப்பி செலுத்தும் ஆர்வத்தை வங்கிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அறிவியல் என்பது கட்டுக்கதை அல்ல என பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் பேச்சுக்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு பள்ளியில் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அனுராக் தாக்கூர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உரையாடினார். அப்போது அவர் விண்வெளிக்கு முதலில் பயணம் செய்தவர் யார் என கேள்வி எழுப்பினார். அதற்கு மாணவர்கள் ஒருமித்த குரலில் நீல் ஆம்ஸ்ட்ராங் என பதில் அளித்தனர். ஆனால் அதற்கு பதிலளித்த அனுராக் தாக்கூர், தனக்கு தெரிந்து உலகின் முதல் விண்வெளி வீரர் அனுமன் தான் என கூறினார். மேலும் மாணவர்களை நோக்கி, நாம் இன்றும் பாட புத்தகங்களில் காண்பதையே உண்மையாக ஏற்று வாழ்கிறோம்.
ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம் பாரம்பரியம், நம் கலாச்சாரம், நம் அறிவு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆங்கிலேயர்கள் கற்றுக் கொடுத்த கோணத்தில் மட்டும் பார்க்காமல் அதற்கு அப்பால் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினார். இதற்கு கண்டனம் தெரிவித்து திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி எம்பி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் அறிவியல் என்பது கட்டுக்கதை அல்ல என்றும், வகுப்பறைகளில் மாணவர்களை தவறாக வழிநடத்துவது நமது அரசியலமைப்பின் அடிப்படை மதிப்புகளான அறிவு, பகுத்தறிவு, அறிவியல், மனப்பான்மை ஆகியவற்றை அவமதிப்பதாகும் என கண்டனம் தெரிவித்துள்ளார். மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்தின் 73வது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விஜயகாந்த் பிறந்த நாளை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகள், ஏழை எளிய மக்களுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், தேமுதிக அலுவலகத்தில் 8000 பேருக்கு உணவு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விஜயகாந்த் உண்மையான எம்ஜிஆராகவே வாழ்ந்தவர் என்றும் நெகிழ்ச்சி தெரிவித்தார். இதனிடையே அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள் என பலரும் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தியும் அவரது இனிய நிகழ்வுகளை பகிர்ந்தும் வருகின்றனர். அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்த் உழைப்பையும் தமிழ் மக்களுக்கான சேவையையும் மரியாதையுடன் நினைவு கூறுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அதேபோல் நடிகர் சங்க தலைவராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் விஜயகாந்தின் துணிச்சலான பணிகள் போற்றுதலுக்குரியவை என முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். இப்போ 2011 தலைவர் இருந்தப்போ ஒரு மாநாடு நடத்தணும். அதுவும் ஜனவரி 9 மிகப்பெரிய வெற்றி மாநாடு. அதுக்கப்புறம் கேப்டன் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அதே மாதிரி தான் இந்த மாநாடும் 2026 அதே ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல இந்த மாநாடு நடக்கிறது. எனவே மக்களாலும் தெய்வத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாநாடாக அந்த வெற்றி மாநாடு வருகின்ற 2026 தேர்தலுக்கான அச்சாரமாக, வெற்றிக்கான அச்சாரமாக நிச்சயம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நீங்க கேட்ட கேள்வி, முதல் கட்ட பயணம் மிக மிக வெற்றிகரமான பயணமாக அமைந்திருக்கிறது. போகும் இடமெல்லாம் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் மிகப்பெரிய அளவுல கேப்டனுடைய ரதத்தையும் வரவேற்று மிகப்பெரிய அளவுல ஒரு திருவிழா கோலமாக இருந்தது எல்லா தொகுதியிலும். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல் சென்னை மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 இருந்து 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மத்திய மேற்கு, அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எனவே தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகள் ஆகிய பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா, சீனா இடையே மீண்டும் விமான போக்குவரத்து சேவை மற்றும் எல்லை வர்த்தகத்தை தொடங்க இரு நாடுகளும் ஒப்புதல் அளித்துள்ளது. கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த இந்தியா, சீனா இடையேயான எல்லை தாண்டிய வர்த்தகம் இமாச்சல பிரதேசத்தின் ஷிப்கிலா கணவாய் வழியாக மீண்டும் தொடங்க சீனா கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது. வர்த்தகத்தோடு கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையையும் மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் சீனா சாதகமாக பதில் அளித்துள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பூரில் 100 வயது பாட்டியின் பிறந்த நாள் விழா 97 பேரன் பேத்திகளுடன் களை கட்டியது. திருப்பூரை சேர்ந்த அன்னபூரணி என்ற அன்னக்கிளி பாட்டிக்கு 6 மகன் 7 மகள் என
13 பிள்ளைகளும் 97 பேரன் பேத்திகளும் உள்ளனர். இந்நிலையில் அன்னக்கிளி பாட்டிக்கு 100வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து குடும்ப சங்கம் விழாவாக கேக் வெட்டி கொண்டாடினர். தொடர்ந்து குடும்பமாய் அமர்ந்து பாடல்கள் பாடியும் நடனமாடியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 100 வயது பாட்டியின் பிறந்த நாளை குடும்ப சங்கம விழாவாக கொண்டாடியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. நெல்லையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருநெல்வேலி டவுன் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ். இவர் தனது மனைவி மற்றும் மகள்களுடன் தூத்துக்குடி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். கேடிசி நகர் பகுதியில் கார் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து இடதுபுற சாலை தடுப்பில் மோதிய கார் சர்வீஸ் சாலையை கடந்து பெட்ரோல் பங்க் வளாகத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்போது சர்வீஸ் சாலையில் வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் அரசு மருத்துவமனை பல் சிகிச்சை பிரிவு ஊழியர் மலர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காரில் பயணம் செய்த 4 பேரும் படும் காயமடைந்த நிலையில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் சுரேஷின் மனைவி வருணா வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வலுவாக உள்ளது எனவும் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறும் எனவும் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் வாழப்பாடி ராமசுகந்தன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி மண்டபத்தில் இந்திய தேசிய கிராம தொழிலாளர் சம்மேளன மண்டல மாநாடு, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாள் விழா மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் வாழப்பாடி ராமமூர்த்தியின் பிறந்த நாள் விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவருமான வாழப்பாடி ராமசுகந்தன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்கு திருட்டு என்பது ஜனநாயகத்தின் மீது பாஜக அரசால் எடுக்கப்பட்ட மக்கள் விரோத போக்கு என கூறினார். பாஜக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக கூறிய அவர், அவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை என குற்றம் சாட்டினார். மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு எடப்பாடியில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள போடிநாயக்கன்பட்டி மசையன் தெரு பகுதியில் உள்ள விஜயகாந்த் ரசிகர்கள் கேக் வெட்டி விஜயகாந்தின் பிறந்த நாளை கொண்டாடினர். தொடர்ந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே குடிபோதையில் மகனை வெட்டிய தந்தையை போலீசார் கைது செய்தனர். குடியாத்தம் அடுத்த கொட்டாரமடுகு கிராமத்தை சேர்ந்தவர் ஜீவராஜ். இவரது மகன் சாணக்கியன். இந்நிலையில் ஜீவராஜ் குடிபோதையில் இருந்தபோது அவருக்கும் அவரது மகன் சாணக்கியனுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தகராறு முற்றிய நிலையில் கைகலப்பாக மாறியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ஜீவராஜ் அருகில் இருந்த கத்தியை எடுத்து தனது மகன் சாணக்கியனின் கழுத்தில் வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சாணக்கியன் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து தந்தை ஜீவராஜை குடியாத்தம் தாலுகா போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 6 சவரன் நகை, 300 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காக்கங்கரை அடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்தவர் மூதாட்டி ரத்தினம். இவரது மகள்களுக்கு திருமணம் ஆன நிலையில் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் சுந்தரம்பள்ளி பகுதியில் உள்ள மகள் வீட்டிற்கு மூதாட்டியான ரத்தினம் சென்றதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 6 சவரன் தங்க நகை, 300 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் 20,000 ரொக்கம் உள்ளிட்டவற்றை திருடி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மூதாட்டி கந்திலி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நெல் கொள்முதலை நிறுத்தக்கூடாது என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டையில் தமிழக விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த சுபாஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 3 போக நெல் சாகுபடி செய்யப்படும் நிலையில் அதனை நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வார்கள் எனவும்
ஆனால் சொர்ணவாரி பட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்யாமல் சுணக்கம் காட்டி வருவதாகவும் கூறினார். தற்போது 300 மூட்டை நெல்லை கொள்முதல் செய்யாமல் நிறுத்தியுள்ளனர் என கூறிய அவர், இதனை தடுக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 74,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 9,305 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 74,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் வெள்ளியின் விலை அதிகரித்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 131 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,31,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தானில் ரிக்டர் அளவுகோலில் 4.3 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இன்று காலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்திய நேரப்படி காலை 5:39 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவானதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 25 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 36.10 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 71.26 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்தும் எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 89 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். தனக்கு எதிராகவே ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளார். அமித்ஷா பேச்சு. முதல் முறை வங்கி கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் கட்டாயம் இல்லை, ஒன்றிய அரசு விளக்கம். அறிவியல் என்பது கட்டுக்கதை அல்ல, அனுராக் தாக்கூர் பேச்சுக்கு கனிமொழி எம்பி கண்டனம். மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்தின் 73வது பிறந்த நாள், அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.